இருக்கிறது என்ன படை? என்ன படை? சாப்பாட்டு படை. சோத்து படை ஒண்ணுதான் இருக்கு. சாப்பாட்டு படை சாப்பிட்டா தான் தூக்கம் வந்துருமே. தெரியாம தானே அவியலுக்கு வாங்கியிருக்கான், ரசத்துக்கு வாங்கியிருக்கான். உடனே மந்திரி தலையாரிகள், ஆமோ ஐயா அசுரகுல மன்னா, அசுரகுல மன்னா, வார்த்தைகளுங்க என்ன என்ன வேண்டாம், தடவு வேண்டாம், களவு வேண்டாம், வேண்டாம், தடவு வேண்டாம், களவு வேண்டாம், சூரிய வேண்டாம், சூரி வேண்டாம், வேண்டாம், பால வேண்டாம், பால வேண்டாம், வங்கி வேண்டாம், வங்கி வேண்டாம். நீங்க நின்று நீங்க நின்று இந்த உலகத்தை ஆளணுமே, ஆளணுமே. ஐயா அசுரகுல மன்னா, என்ன என்ன அப்படி ஒத்தையிலேயே நீங்க நின்று இந்த உலகத்தை ஆள வேண்டும், ஆள வேண்டுமே. இந்த ஒத்தையில நீங்க நின்று இந்த உலகத்தை ஆள வேண்டுமானா என்ன செய்யணும்? ஆண்டவன் சிவனை நினைத்து நீங்கள் தவம் இருக்க வேண்டும். சரி, அடப்பாடா வைத்தியக்காரா, என்ன என்ன எனக்கு மேல ஒருத்த ஆண்டவன் இருக்கானா? எனக்கு மேல கடவுள் ஒருத்தன் இருக்கானா? கடவுள் இருக்கானா, பரமா இருக்கானு கேட்கானே. இவன் கோயிலுக்கு போயிருப்பானா, தெய்வத்தை கும்பிட்டு வணங்கி இருப்பானா? எப்படி கோயிலுக்கு போயிருப்பான், எப்படி சாமியை கும்பிட்டு இருப்பான்? இவன் பகவான நினைக்க மாட்டான். ஐயா ஆமா அண்ணா, என்ன பகவான் ஒருத்தர் இருக்கிறார். இருக்க உங்களை எரித்தவரை எரிக்க தூண்டுவாமனை வரங்களை பெற்று பகவான்ட்ட உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க வரங்களையே பெற்று வாருங்கள் என்று மந்திரி தலைவரை சொல்ல, ஆமா ஆமாம்மா இவங்க வார்த்தையை தான் கேட்போம். ஒரு கோயிலுக்கு போனோம்னா இந்த அரங்கன் கோலத்துல போக முடியுமா? போக முடியாதுல. அதனால் வல்லரக்கராஜுதானவன், ஆமா ஆண்டவன் பகவானை நினைத்து தவம் இருக்க வேண்டுமானா அந்த அரக்கனானவன் ஆமா எப்படி புறப்பட்டான் தெரியுமா? எப்படி தலைய மொட்டை தானடித்தான், கொல்லுவானா கவகோலம் கொண்டு வாரா அடே அவன் தலைய மொட்டை தானடி ஆவி உடையணிந்து உச்சிராட்ச மாலை என்னம்மா ஒரு நாள் திருநாள கண்டிருப்பானா? குழச்சு 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 நேற்று நிறைய திருநீர பூசுனான திருநீர பூசுவானா? செந்தூருக்கம் போட்டு வைத்து கம்பத்தடி தோளில் வைத்து கம்பத்தடிய தோளில் வைத்தான் வைத்திருக்காங்க. அரக்கணும் கம்பத்தடிய தோளில் வைத்துக் கொண்டு தவக்குலத்தை கொண்டு ஆமா அரக்கோணம் வீட்டை விட்டு புறப்படும் நேரத்தில் என்னம்மா பவள கண்ணி வலிய மறித்தான். எப்படி மறிக்கா? வலிய மறித்த பவள கண்ணி ஆமா என்ன கேட்கா தெரியுமா? என்னம்மா எங்க போறீர் மன்னா, எங்க போறே போறீர் மன்னா, எங்கே போறியே? என்னிடத்தில் நீங்க சொல்ல வேணும், என்னிடத்தில் நீங்க சொல்ல நீங்க என்னிடத்தில் நீங்க சொல்லாமலே ஒரு அரசனாயிருந்த எங்கனவா ஆண்டி கோலம் கொண்டரன ஆண்டி கோலம் அடே
கொண்டகண்ணா கொண்டகண்ணே ஒரு பத்தாவா இருந்த எங்கனாவா எங்கனாவா பண்டார கோலம் கொண்டகண்ண பண்டார கோலம் கொண்டகண்ண அப்படி ஓரே பவளக்கண்ணி வல்லரக்கன் இடத்தில கேட்க ஆமாம்மா தான் வல்லரக்க ராஜுதன் சொல்லுதான் என்ன அம்மா பவளக்கண்ணி என்ன எப்படி சொல்லுதான் தெரியுமா எப்படி பாதவழி மரியாதடி பவளக்கண்ணி பவளக்கண்ணி பகவானத்தான் காண போறேன் பவளக்கண்ணி பகவானத்தான் வாங்க போறேன் பவளக்கண்ணி பவளக்கண்ணி வாங்க போறேன் பவளக்கண்ணி வாங்க போறேன் பவளக்கண்ணி என்னை வழி மரியாதடி பவளக்கண்ணி தான் காண போறேன் பவளக்கண்ணி என்னை வழி மரியாதடி பவளக்கண்ணி பவளக்கண்ணி சங்கரன காண போறேன் பவளக்கண்ணி ஆண்டவன் சங்கரன காண போறேன் பவளக்கண்ணி தகத்த தகத்த இப்படி பவளக்கண்ணி இடமறிய பவளக்கன் சொன்ன போது சொல்லி நல்ல விட்டவா அதற்கான வல்லரக்கை ஒப்பதற்கு பொருட்களுமா வல்லரக்கன் எடுத்து போது விட்டு வாழவாது வாசபடி தட்டிவிடுமா அலைவாசல் வாரபோது அலையில் வாசல் தட்டிடுமா மின்வாசல் வாரபோது மின்வாசல் தட்டிடுமா அண்டாள வல்லரக்கை மூன்றாம் தெருவா மூடாத நெருப்பு ஒரு வாழாத பெண்ணுறுத்தி அழகை இருக்க வர கண்டுட்டால நான் தெருவா ஒரு நரச்ச முடி கிளவி அவள் வாங்கி நச்சு நிற்கும் நாலாம் தெரு கடந்து ஐந்தாம் தெருவா ஐந்தாம் தெருவரையில ஐந்தாறு பெண்கள் கூடி அவரு புலம்புவார் ஐந்தாவது தெருவடந்து ஆறாவது தெருவாரா ஆறாம் தெருவரையில ஆந்தை அளவிடமா அழுதத்தோட கட்டிடுமா ஆறாம் தெருவடந்து ஏழாவது தெருவாரா ஏழாம் தெருவரையில ஏனியும் ஜன்னலுமா அழகை இருக்க வர கண்டுட்டான ஏழாம் தெரு கடந்து அழகை எட்டாவது திருவாரா எட்டாம் தெருவரையில ஓடு ஓட்ட வரப்போ பூனை அழகை குறுக்க வர கண்டுட்டான பூனை எதிராச்சு பொறுப்பான எதிராச்சு எட்டாம் தெரு கடந்து அழகை ஒன்பதாம் தெருவாரா ஒன்பதாம் தெருவதில ஓடி குறுக்காச்சு எதிராமையா பத்தாவது தெருவாரா
அரக்கன் இத்தனை சரணத்தையும் கண்டான். ஆமா அரக்கன் 10ஆம் தெரு கடந்தான். ஆமம்மா கண்ட சகனமெல்லாம் காலாரை தள்ளுகிறான். ஆமா பார்த்த சகனமெல்லாம் பாரியவன் அறியலையே தெரியலையே. 6 சுனை கடந்தான். அடர்ந்தவன சோலை வந்தான். 7 சுனை கடந்தான். இமயகிரி மலைக்கே வருகிறான் வல்லரக்கன். ஆமோ இமயகிரி மலைக்கே வந்து பார்த்தான். என்ன இமயகிரி மலையோ ஆமா அழகா இருப்பதை கண்டான் அரக்கன். சரி இந்த இடத்தை விட்டமானால் நம்மளுக்கு வேற இடம் கிடையாது. வேற இடம் கிடையாதம்மா. அழகான இடத்தை கண்ட அசுரகுல அரக்கனானவன் என்ன அந்த இமயகிரி மலையிலே ஆமா மான்குட்டி துள்ள கண்டான். மயிலிருந்து தோகை விரித்தாட கண்டான். ஆமா சிங்கம் உறங்க கண்டான். சிறிபுலிகள் தூங்க கண்டான். யானைகள் உறங்க கண்டான். யானைகள் தூங்க கண்டான். ஆமா ஆமையோ அப்பேற்பட்ட இமயகிரி மலையிலே என்ன கங்கையில் நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்தி ஆமா திருநீச்சு காப்படைந்து செந்தொருக்கம் புட்டு வைத்து ஒரு ஆலமரத்துக்கு அடியிலே ஆமா கொண்டு வந்த தவ பொருட்கள் அத்தனையும் இறக்கி வைத்தான் அசுரகுல அரக்கனான். ஆமா கொண்டு வந்த தவ பொருட்களை இறக்கி வைத்து ஆண்டவனை சிவனை இனி தவம் இருக்க வேண்டும் என்று ஆமோ அரக்கனோ தவச்சாலைய அலங்காரம் செய்ய வேண்டும் என்று என்னம்மா சார்ந்து கொண்டு நல்ல தலைமோடு நாயகரை பிடித்து தேங்காவளம் தீவிர தூபங்களை ஏற்றி வைத்தான். ஆமா நாமளோ ஆண்டவனை நினைத்து முதலாகவே ஆமா சிவனை நினைத்து தவம் இருக்க போறோமே. அந்த ஆண்டவனுக்கு நினைச்சு ஒரு பொங்கல் வைப்போமா? பொங்க வச்சு பாப்போமே. காட்டிலே 3 கல் கூட்டினா ஆமோ ஒரு பொங்கல் பானை வைத்திருக்கான். பால் பொங்கக்கூடிய வேளையில அந்த பால் பானையானது அந்த பானையானது 2 கபாலமாகவே வெடித்தது. என்ன ஏன் வெடிச்சிருச்சு? அப்பந்தான் அரக்கன் புத்திக்கு தகுந்தவாறு எண்ணுகிறான். என்ன நினைக்கிறான்? இது வியாகாத பானதானா குச்சமில்லை அசுரகுல வல்லரக்கன் தேங்காய உடைக்காம கண்ணோட என்ன தேங்காய் இப்படி கண்ணோட சதுரத. ஆமா அப்பமாவது அவன் நினைக்க கூடாதா? நினைக்கவே மாட்டுக்கான ஆகாத காலம் அமடு வரும் நேரம் நினைச்சானா? ஆமோ 27 தேங்காவானா வாக்குதானோ காலம் குச்சவே கொடுத்துடான காற்று வந்து அணைத்திடுமா கொடுத்துதான் காட்டு அணைக்கி. இது நம்மளோட ஆட்டவராயம் குத்தம் தானே. காட்டவராயம் வீடு மாடு வர்றா. அப்படி இல்லையா? காத்தடிக்கலாம் அதான் அவன் அப்படி நினைக்க. அவன் தான் கெட்டவன.
நாம செய்யும் பூசை அந்த கடவுளுக்கு ஒரு கேட்கலப்பா. அதானே அசுரவ அரக்கனானவன் இது என்னம்மா நினைக்கா கண்ட கண்ட சவுடமெல்லாம் கண்ட நிலைய பார்த்ததோடு சகனமெல்லாம் நிலைய வல்லரக்க நல்ல புளிய வெட்டி ஆள புளிய வெட்டி ஆமா அந்த ஆள புளியில கம்பத்தடிய நாட்டுகிறான் நாட்டினானே அரக்கன் கம்பத்தடி மேல எல்லாம் மேல செப்பு கூட ஒண்ணு வேண்டா செப்பு கூட மேல எல்லாம் மாப்பிளைய ஒன்று வைத்தாக்கு மேல மேல எல்லாம் வைத்தாக்கு மேல ஒட்டாக்கு வைத்தாக்கு மேல வைத்தாக்கு மேல எல்லாம் என்று வைத்தாக்கு எல்லாம் வைத்தா இதுல மேல முட்டை ஒன்று வைத்தா முட்டை வல்லரக்க ராத்துதன் என்ன கோழி முட்டைக்கு மேல் ஊசிய நாட்டுகிறான். ஆமா ஊசி முனைக்கு மேல் என்னம்மா வலதுகால் பெருவிரலை நாட்டி ஆமா ஆசி அடக்கி அரக்கணோ ஊசி தவம் செய்து வருகிறான். ஆமோ அரக்கணோ ஒரு வருடம் அல்ல 2 வருடம் அல்ல எத்தனை வருட காலங்கள் 12 வருடமாகவே தவம் இருக்கிறான். அவன் எப்படி தவம் இருக்கான் தெரியுமா? எப்படி உண்ணாமல் உழைக்கிறாமல் பகவானை மறந்திடாமல் கதை பகவானை நந்தனி அறிஞ்சிடாமனை மறந்திடாமல் உடையவன காங்கடை 2 நல்ல வருடங்கள் ஈஸ்வரன காங்கடை 3 நல்ல வருடகால பகவானை காணலையே 5 வருடகால ஆண்டவனை காணலையே 7-8 வருடகால உடையவனை காணலையே 10-12 வருட காலம் பகவான் வரவே இல்லை. வருஷம் 1 அல்ல 2 அல்ல ஆமா 7 வருட காலம் அரக்கனா இருந்து தவம் செய்ய ஆமா காணாமல் என் அசுரகுலனாகிய வல்லரக்க ராச்சுதன் ஆமா ஆண்டவா சிவபெருமானே சதாசிவா சர்பாகரா காலாதுடா ஆமா நான் செய்யும் தவம் அது உமக்கு ஆமா இருக்கவில்லையா? எதானே ஈஸ்வரா இறைவா இருந்து தவம் செய்யும் அரக்கனுக்கு மனமிறங்கி வரம் கொடுக்கும் வாதம் ஆண்டவா. நினைத்து பார்க்க
ஆண்டவனை நினைத்து ஆமா இந்த அசுரகுல அரக்கனானவன் உண்ணாமல் உறக்காமல் உடையவன் பகவானை மறக்காமல் 12 வருட காலம் தவம் இருந்தும் சிவபெருமான் வராத காரணத்தால் அரக்கன் சிவனை நினைத்து என்ன துதி பாடினா அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனை மறக்காமல் ஆமோ 12 வருட காலம் தவம் இருந்தான் பத்தியா ஆமா பற்கள் எல்லாம் வாசி பெற்று சரி பல ரோமன்கள் சடைகள் பின்னி ஆமண்ணா நாமதிலே முளைத்த புல்லு 4 மலம் வேரோட வேர்கள் ஓட அங்கத்திலே முளைத்த புல்லு 5000 மலம் வேரோட சரி உச்சிலே முளைத்த மரம் அரக்கனுக்கு ஆமா உள்ளாங்காலில் பூச்சொரிய உள்ளாங்காலில் முளைத்த மரம் அரக்கனுக்கு உச்சியிலே பூச்சொரிய ஆமா மண்டையிலே சில குருவி மண்டபங்கள் கட்டிட ஆமம்மா கொண்டையிலே சில குருவி கூடு கட்டி முட்டையிட இப்படியே அரக்கனானவன் இருக்கும் நேரத்திலே ஆண்டவன் சிவனை நினைத்து ஆண்டவன் நாமத்தையே உச்சரித்தான் ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அரக்கன் செய்வான் அவத்தை பாரு சம்போ சங்கரா அரக்கன் செய்வான் அவத்தை பாரு சம்போ சங்கரா சங்கரா சம்போ சங்கரா அரகரா ஈஸ்வரனை இறையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா தவத்தை பாரு சம்போ சங்கரா சங்கரா நான் என்ன குற்றம் போடு என்ன குற்றம் சொல்லு என்ன குற்றம் செய்திருக்கிறேன் சம்போ சங்கரா சம்போ சங்கரா பாராமல் இருப்பதென்ன சம்போ சங்கரா பாராமல் இருப்பது சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஆண்டவன் துதிகளை அல்லறக்கராஜுதன் பாடும் பொழுது ஆமா அந்த ஆதி கைலாசமானது என்னம்மா ஆடாத கைலாயா ஆடுதையா அசையுதையா நகராத கைலாசம் ஆதி கைலாசம் ஆனந்த நல்ல அசையுதையா கைலாசம் ஆடாத கைலாசம் அங்கு இங்கு கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது அது இதை அறிந்தால் ஆண்டவன் சிவபெருமான் ஆனத்தால் அறிந்து பார்க்க எதற்கு இந்த கைலாசம் ஆடுது அசையுது என்று தெரியலையே சுவாமி நாடல் திருச்சியால் ஆண்டவன் அறிந்து பார்க்க ஆமா இமயகிரி மலையிலேயே ஈசனை எண்ணி தவம் இருக்கும் அரக்கனை கண்டார் ஆண்டவன் பகவான் ஆமா பேர்பட்ட தவம் இருக்கும் அரக்கனுக்கு இச்சனமே நம்ம வரம் கொடுக்கணும் இப்பமே கொடுக்கணும்ல ஆண்டவன் பகவான் என்ன படிகளக்க பயணமானா ஆமா அரக்கனுக்கு வரம் கொடுக்க என்ன என்ன ஆதிபராசக்தி கண்டுட்டான் என்னம்மா ஆண்டவா சிவபெருமானை அந்த ஆதித்தன் உதிக்கவில்லை ஆமா இந்த ஆதிபராசக்தி அளக்கும்படியும் எழுத்து கொடுக்கவில்லை அருண உதிக்கல ஆண்டவன் பகவான் படி அளக்கலைய ஆண்டவா இந்த சமயத்துல நீங்க படி இழக்க போனோம் சூரியன் உதிக்கல சொக்கேசன் படி இழக்கிறதுக்கு இதான் நேரம் என்று பார்வதா தேவி வழியில மறித்தார் அப்பதான் சொல்லுதாரு பகவானு அம்மா உமையர் வலை பார்வதா தேவி இமயகிரி மலையிலே தவம் இருக்கும் அரக்கனுக்கு ஆமா நான் மரம் கொடுக்க போகிறேனம்மா சரி
என்ற ஈசன் ஈஸ்வரி இடத்திலே சொல்லும் பொழுது ஆமா ஆண்டவா என்ன பகவானே என்ன அம்மா நீங்கள் தான் இப்போ போய் படி இழக்கணுமா அதானே உங்க மூட்டமாவன் கணபதியை போட்டோம் நம்ம கணவதிய போய் சொல்லுவோமா இல்ல இளைய மகன் மரிவேளா கூட பேச மாட்டானாலும் அவன் பேசல செவத்தை பார்த்தினாலும் சொல்லியிருக்கலாம் சொல்லலாம சொல்லலாம தேவாதி தேவ கையிலே எத்தனை தேவ முனிவர்கள் ஆமா இருக்கிறார்கள் அமரர்கள் தேவர்கள் ரிஷிமார்கள் அவங்கள போய் நீங்க அரக்கனை அழைச்சு வர சொல்லிருக்கலாம் வரம் கொடுக்க போக சொல்லிருக்கலாம் நம்மகிட்ட ஏவன சொல்லுங்க எத்தனை பேர் இருக்காங்க யாரா ஒரு ஆளை போக சொல்லுங்களேன் இல்லை என்றால் உங்கள் வாகனமாகப்பட்ட ஆமா அந்த நந்தி பகவானை வரவழைத்து நந்தியை வரவழைத்து நீங்கள் அரக்கனுக்கு வரம் கொடுக்க போக சொல்லுங்க பகவான் சக்தி உமாதேவியானவன் சொன்ன பொழுது ஆமோ சிவபெருமா என என்னம்மா வாரம் இல்ல நந்தி தேவாய் நந்தி தேவாய் வார்த்தை ஒன்று சொல்ல அழைக்கும் நந்திதேவன் ஓடி ஆண்டவா சிவபெருமானே சிவபெருமானே நமச்சிவாய நமக 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 என்று சங்கரனுக்கு முன்னால நந்தி பகவான் வந்து நின்று ஆண்டவா என்னை அழைத்த விவரம் என்ன இமயகிரி மலையிலே என்னை எண்ணி ஒருவன் தவம் இருக்கிறான் சரி தவம் இருக்கும் அரக்கனுக்கு நீங்கள் தகுந்த வரத்தை கொடுத்து அழைத்து வர வேண்டும் வேண்டுமா என்று பகவான் நந்தி இடத்திலே சொன்ன பொழுது என்ன சிவபெருமானே என்ன அவன் ஒரு மானிட பிறவி ஆமா நானோ ஒரு பிறவி கைலாச பிறவி தெய்வ பிறவி நான் போய் எப்படி அரக்கனையை வரவழைக்க முடியும் ஏமனா நான் போயிட்டு வர்றதுக்கு உண்டான தத்துவம் என்கிட்ட இருக்கு அப்ப நான் போகணும்னா வந்துருவேன் அப்போம்னா அந்த மானிடனை நான் எப்படி அழைச்சிட்டு வரேன் தெரியணும்ல அதற்கெல்லாம் பயப்படாதப்பா என்ன இதோ உனக்கு 2 குளிகை வரத்தாரேன் அல்ல இந்த குளிகை வரத்தை கொண்ட அரக்கன் கணத்திலே ஒதுக்கினாயானா ஆமா 3.25 நாளிகைக்குள்ள அரக்கனுக்கு 2 பக்கமும் சிரசு முளைக்கும் சிரசு முளைத்தாலையானா என்ன அரக்கன் உன் கூட வருவான என்ற கடவுள் பகவான் ஆமா நந்தி பகவானுக்கு வரங்களை கொடுத்தார் வரத்தை கொடுத்தார் நந்தியோ வரங்களை பெற்றுக்கொண்டு என்னம்மா கானகத்துக்கு வந்து வருகிறது என்ன கானகத்துல வந்து அரக்கனை நந்தி பின்ன பார்த்தது கிடையாது பார்த்தாதானே பேசல கூட முடியும் அப்படி யாருனே தெரியாம எப்படி கூப்பிட முடியாது தெரிஞ்சாலுன்னா கூப்பிடலாம் யாருக்குன்னே தெரிஞ்சாலேயே சிலவங்க கூப்பிடாம இருந்துக்கிடுவாங்க தெரிஞ்சாலே கண்டாலும் காணாம இருக்கிறாங்க ஆமா தெரிஞ்சாலேயே கூட்டுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு எல்லாம் சொன்னீங்களே என்னதுன்னு